ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது 100 எலிமினேட்டர். ஸோ 100 மேட்சஸோட எலிமினேட்ரு, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஃபைனலு, அதுக்கானதை இங்கே பாயிண்ட்ஸ் டேபிளுமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வீடியோன்றது போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோன்றது போஸ்ட் பண்ணுறோம். பட் ஆனால் 100க்கு டீம்ஸ்ன்றது கொடுத்துட்டு தான் இருந்தோம். உமன்ஸ் மேட்ச்சு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மென்ஸ் மேட்ச்சு மோஸ்ட்லி வின்னிங்கில் தான் போச்சு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு 100 ஒரு டோர்னமெண்ட்டாக நமக்கு அமைஞ்சிருந்துச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது மேட்சஸ் இருக்கா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்பப்போ தான் வருது. ப்ரோ கபடி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம், அது கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு WPL, அடுத்ததாக உமன்ஸ் வேர்ல்டு கப்பு. ஸோ செப்டம்பர் மட்டும் பெரிய அளவில் டோர்னமெண்ட் இருக்காது. அக்டோபர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே டோர்னமெண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டினியூவாக நம்ம கொண்டு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இருக்கும். T20 ஆடுறாங்க. நிறையா டீம்ஸ் T20 மேட்சஸ், ODI மேட்சஸ் ஆடுறாங்க. அதை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். சதர்ன் பிரேவ்ஸு விசஸ் பிரமிங்ஹாம் ஃபீனிக்ஸு. ஓவல் இன்விசிபிள் டேரெக்டாக ஃபைனல் போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப்பும் அவங்க தான் நினைக்கிறேன். ஸோ இப்போது சதர்ன் பிரேவ்ஸு சரியான ஒரு டீமு. பட் பிரமிங்ஹாம் பென் டக்கெட்டை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ டக்கெட் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மோயின் அலி கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பினதுனால ஏதோ தடுமாறி ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டாங்க எலிமினேட்டருக்கு. இது IPL மாதிரி கிடையாது. ஒரு டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு வராங்கன்னா அவங்க டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க. ரெண்டாவது மூணாவது இருக்க டீம் ஆடி அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனல் ஆடுவாங்க. அந்த மேட்ச் அதில் தோற்று போகிற டீம் அப்படியே வெளியேறிடுவாங்க. அதுதான் கான்செப்ட். ஸோ TDS ஃப்ரீ, GST ஃப்ரீ. ஸோ இந்த TDS ஃப்ரீன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு TDS ஃப்ரீனா பேட் பால் லெவனில் மட்டும்தான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். 11 சேலஞ்சஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க, அப்படி வரும். மற்ற எல்லா ஆப்ஸ்லையுமே உங்களுக்கு போனஸ் தான் தராங்க. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ TDS ஃப்ரீனா என்னென்னா, உங்களுக்கு பிடிக்கிற TDS அவங்க மொத்தமாக உங்களுக்கு கேஷ் போனஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒவ்வொரு கான்டெஸ்ட்லையும் 10லேருந்து 15% அந்த போனஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் ஒரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறப்பையும் இந்த போனஸ்லேருந்து நீங்கள் இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா போனஸ்லேருந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த கான்செப்ட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி மண்டே ஃப்ரைடே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ எந்த ஒரு சார்ஜ் இல்லாமல் ஃபேப்லோனில் வித்ட்ரா ஃப்ரீ. அதே மாதிரி உங்களுக்கு அன்னைக்கு அந்த டைமிங்குள்ளே 9:30லேருந்து 12:30 AM வரையும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எக்ஸ்ட்ரா கேஷ்மே வாலெட்டுக்கு தரப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் கான்செப்ட்டு. பட் எப்படி பார்த்தாலும் வின்னிங்ஸுன்றது நல்லா கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஹெட் 5, ஹெட் 4, ஹெட் 3 எல்லாமே நல்ல வின்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக அனலைஸ் பார்த்துடலாம் போதும். ஸோ ஸ்கோர் கார்டு அனலைஸ்ன்னு பார்த்தோம்னா, அலெக்ஸ் டேவிஸு ஒரு குத்துமதிப்பான ஒரு பிளேயர் தான். கண்ணை முடி சுற்றுற பிளேயர்னு சொல்லலாம். ஏதோ அவுட் ஆனால் ஃபஸ்ட் பால் அவுட் ஆனால் ஆகக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பிளேயர் தான் அலெக்ஸ் டேவிஸு. அந்த பிளேயரை பொறுத்தவரைய ஆப்போசிட் டீமில் நல்ல ஸ்விங் பவுலர் போல் பண்ணால் கண்டிப்பாக ஃப்ளாப்பு தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்படி ஒரு பிளேயர் தான். பட் ஆனால் இதே டீமே லாஸ்ட் டைம் ஆடினப்போ ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு ஒரு 30 ரன் கிட்ட போனார். ஏதோ எஜ்ஜில் அப்படி இப்படின்னு தப்பிச்சார். பட் ஜேம்ஸ் வின்சி செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். இதே சீசனில் நடந்த இந்த 2 டீமுக்கான ஒரு மேட்ச்சு 38 ரன் பொலாட்டுமே ஹிட் பண்ணியிருப்பார். செகண்ட் பேட் பண்ண டீமில் பார்த்தோம்னா பென் டக்கெட்டு தரமான ஒரு இன்னிங்ஸு. மற்றபடி மோயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டன் எல்லாருமே வரிசை அவுட்டு. டைமண்ட் மில்ஸு, அதுக்கப்புறமா கிறிஸ் ஜார்டன், அகில் ஹுசைன் எல்லாரும் விக்கெட்டை தூக்கிட்டாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு பிரமிங்ஹாம் அவங்களோட மிடில் ஆர்டர். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் கொஞ்சம் காலியானதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னாக அகில் ஹுசைனுக்கு அவுட் ஆயிருக்காங்க லாஸ்ட் மேட்ச். பட் லாஜிக்கலாக பார்த்தோம்னா அவங்க டீமில் எக்கச்சக்கமான ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் பெரிய அளவில் ஆஃப் ஸ்பின்னர்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ லாஜிக்கலாக யோசிச்சா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் அடி தான் வாங்குவாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அவர் விக்கெட்டும் எடுத்தார். கிட்டத்தட்ட 3 விக்கெட்டுன்றது எடுத்திருந்தார். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு டேனியல் ஹியூக்ஸ் ஆடுறாரான்னு பாருங்கள். ஸோ இன்ஜுரியாக என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா ஆனார். அதுக்கப்புறம் எந்த மேட்ச்சுமே அவர் ஆட வைக்கல. மேபி பெரிய மேட்ச்க்கு எடுத்துகிட்டு இருந்தாலும் வரலாம். அந்த இடத்துல யாரை ஆட வச்சாலுமே ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேம் இங்கே அகில் ஹுசைன் அதுக்கப்புறம் பிரீக்ஸு 2 பேரும் ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பிரமிங்ஹாம் ஃபீனிக்ஸில் ஒரு 4லேருந்து 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேலே டாப்பில் 2 பேர், அதுக்கப்புறம் மிடில் ஒரு 2 பேர் இருக்காங்க. 4 பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது புதுசாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தால் கூட நீங்கள் அவரை பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இவருமே ஒரு லெஃப்டாக மார்த்தடாக்ஸ் தான். சேம் லெஃப்டாக மார்த்தடாக்ஸு ப்ளஸ் இங்கே 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால லாஜிக்கலாக யோசிக்கிறப்போ ஏதாவது நியூ பிளேயர் உள்ளே வரலாம் ஆஃப் ஸ்பின்னுக்கு. இல்லை எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க ஆன் டைமில்.
ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். சதர்ன் பிரேவ்ஸ் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த வின்னிங்ஸ் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி வின்னிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஸ்மால் லீக்கில் நிறையா அமௌண்ட் வந்து நான் கட்டி வின் பண்ண மாதிரி ஃபேக்கான வின்னிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ வின்னிங்ஸுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆப்போனட்ஸ் வந்து யார் கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹெட்4ல் ஜெயிச்சிருக்கேன்னா கீழே 3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வின்னிங்ஸ் இருந்தால் தான் ஒரிஜினல். சும்மா வந்து வின்னிங்ஸ் இல்லாமல் இருக்குது ஃபேக்கு. ஸோ நம்பி போய் காசு கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெளிவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி ஆல்ரெடி இருக்க ஆப்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் பிடிச்சிருக்கோ அதில் வந்து ப்ளே பண்ணுங்கள். என்ன தான் நம்ம சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்போயுமே சொல்கிறது தான், ஃபேண்டசியில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து டீம் இது பண்ணாலோ இல்லை ஃபேக்கான இதை பார்த்து நீங்கள் ஏமாந்தாலோ அது நீங்கள் தான் வந்து பொறுப்பு. ஸோ அதனால் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெளிவாக எல்லாமே புரியும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ப்ரோ கபடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் டீம்ஸ் கொடுப்போம். ஸோ வின்னிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். அதனால் எங்கேயாவது வந்து அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபேக்கான அந்த டூப்ளிகேட் வின்னிங்ஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு கிங்ஸ்டன் ஓவலில் தான் வந்து இந்த மேட்ச் நடத்துகிறாங்க. அந்த கிரவுண்டில் நடந்த இந்த சீசனில் ஒரு 4 மேட்ச் பார்த்தோம்னா நான் அப்படியே டேரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் பேட்மிண்டன் டீம் வந்து ஓவரால் T20 டொமஸ்டிக்கில் 30, செகண்ட் பேட்மிண்டன் 32ன்ற மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சீசனில் என்ன நடந்திருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ்க்கு தான் சாதகமாக இருந்திருக்கு. 2 டைம் வந்து 100 ரன்னுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் பேட்மிண்டன் டீம் அவுட் ஆயிருக்காங்க. 2 டைம்ஸ் 100 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிருக்காங்க. அதில் மீடியம் பேசர்ஸ் எல்லாருமே விக்கெட்ஸுன்றதை தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சேஸ் பண்ணுற டீமே ஒரு 140 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ண முடியாமல் அவங்களுமே வந்து அப்படி சேஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 7-8 விக்கெட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் மிகப்பெரிய ஒரு கீயாக இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. டேரெக்டாக பேட்டர்ஸாக இருக்கவங்க கஷ்டப்படலாம், கண்டிஷன்ஸ் வந்து பவுலிங்க்கு ஃபேவராக இருந்தால். சப்போஸ் பெரிய மேட்ச்சு எலிமினேட்டர் அதுக்கு ஃபைனல்லாம் நல்ல பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் கான்செப்ட்டு. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆன் டைமில் எடுத்துக்கோங்க. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்ஸுன்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக பொலார்டு லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. அதேமாரி டாப்பில் அலெக்ஸ் டீக்ஸ் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஹியூப்ஸோ இல்லை அந்த இடத்துல யார் ஆடுறாங்களோ கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக பொலார்டு அந்த 15வது ஓவருக்கு மேலே வரப்போ கண்டிப்பாக வந்து ஹிட் பண்ணிடுவார். ஸோ 15வது ஓவர்னு சொல்லக்கூடாது, அந்த 100 பால்ன்ற அந்த கான்செப்டில் ஒரு 70 பால் நம்ம எடுத்துக்கலாம். 70 பாலுக்கு அப்புறம் வந்தார் இல்லை ஒரு 50 பாலுக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரஷீத் கானே 5 6 அடித்த ஒரு பிளேயர் தான் வந்து பொலார்டு. ஸோ அதனால் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நீங்கள் எடுக்கலாம். கேட்சுமே ஒரு 2-3 கேட்ச் வந்து கிடைக்கலாம். ஹை ரிஸ்க்காக எடுக்கிறவங்க ஈவெண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிளேயர் தான், பட் ஆனால் டக்குன்னு அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயரு. அது ஏன்னு தெரியல, ரொம்ப மோசமாக வந்து இந்த 100 ஆடிருக்காரு. பட் ரெக்கார்டு வைஸாக பார்த்தோம்னா வென்யூவில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஹை டிஃபரன்ஷியல் ஒரு பிக்காக வேணால் நீங்கள் ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி சேஃபஸ்ட் ஆப்ஷன் கிறிஸ் ஜார்டன், அகில் ஹுசைன் பெரிய மேட்சஸில் மினிமம் ஒரு விக்கெட்டுன்ற எடுத்துருவார். பிரீக்ஸ் ஆர்ஆரான்னு பார்த்துக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். அதேமாதிரி டைமர் மில்ஸு சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக விக்கெட்டுன்றது எடுத்துருவாங்களாம். மினிமம் பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. இதில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம்னா டேவிஸ் சான்ஸுன்றது இருக்குது. நீங்கள் இவங்க சைடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்விங் பவுலர்ஸ் யாரும் இல்லை, எல்லாமே பேஸை பயன்படுத்துகிறவங்க தான் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸே ஆடம் மில்லனும் சவுதி 2 பேருமே ஸ்விங் பவுலர்ஸு. கிறிஸ் வுட்டுமே நல்லாவே ஸ்விங் பண்ணுறாரு லெஃப்ட்டில். அதனால் தாக்கு பிடிச்சி டேவிஸ் ஆடுறது கஷ்டம்தான். ஏதோ ஒரு லக்கில் ஒரு கேட்ச் விட்டு எங்கிட்ட எட்ஜ் ஆகி ஓரளவுக்கு ரன்ஸ் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து விக்கெட் கீப்பிங் கேட்ச் பிடிச்சி அதை பாயிண்ட் வரலாம். மற்றபடி நம்ம இங்கே ஸ்மித்தை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனு. ஓப்பனிங் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு டீசெண்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல நேஷ்னல் ஸ்குவாட்லையுமே நல்லாவே டெஸ்ட்லேயுமே ஆடிருக்காரு. ஸோ ஒரு பெஸ்ட்டு பிக்னா அவரை சொல்லலாம். அதுமாதிரி பென் டேக்கட்டு வின்சி நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் 2 பேர்த்துக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து பாருங்கள். 2 பேருமே லாஸ்ட் டைம் வந்து இன்பிட்வீன் ஆடுறப்போ நல்லா ஆடிருக்காங்க. மோயின் அலி, ஸோ இந்த சைடில் பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 2 பேர் தான் இருக்காங்க, பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. மோயின் அலி பவுலிங் போடுறது கம்மியாக இருக்கலாம். அதேமாதிரி பேட்டிங்கில் ஓப்பனிங் வந்தால் சப்போஸ் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆடலாம். திடீர்னு பார்த்தோம்னா மோயின் அலி பயங்கரமாக வந்து சுற்றுறப்ப அவுட் ஆகிற சான்ஸ் இருக்கும். ஆனால்
ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டர் பிக் தான். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இங்கே பொலார்டு எடுக்கிற மாதிரி லியாம் லிவிங்ஸ்டனை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அவருக்கு ஓவர் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஜேக்கப் பெத்தல் பயங்கரமான ஒரு பிளேயரு. ஸோ பிளாஸ்ட்லேயே பார்த்துருப்போம், ஒரு தரமான பிளேயர். டாப்பில் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னா ஈவெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜேக்கப் பெத்தலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீசெண்டான ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஹவுல் ஸோ மினிமம் ஒரு விக்கெட் இல்லாட்டி ஒரு 10 ரன், ஒரு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு சேஃபாக வேணும் அப்படின்னா நம்ம ஹவுலை வந்து எடுத்துக்கலாம். பட் ரிஸ்க்காக தான் இருக்கும், ஏன்னா இங்கே மெயினான பவுலர்ஸ் யாராவது ஒரு ஆள் ட்ராப் பண்ணால் தான் ஹவுல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணி ஆன் டைமில் வந்து எடுத்துக்கணும். மற்றபடி டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்ட் எடுத்திங்கன்னா ஆடம் மில்லனு பவர் பிளேயில் இங்கே ஆடம் மில்லன் சவுதி தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. டெத்தில் சேனா பட்டும் டிம் சவுதியும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. கிறிஸ் வுட்டை வந்து முன்னாடியே முடிச்சுருவாங்க, டெத்தில் கொண்டு வர மாட்டாங்க. அதேமாதிரி இங்கே டெத்தில் நோ டவுட்டு. ஸோ கிறிஸ்டியானு, டைமண்ட் மில்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர். இனிஷியல் ஸ்பெல்லில் உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு லெஃப்ட் ஹேம் ஸ்பின்னில் அகில் ஹுசேனை வச்சு ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அகில் ஹுசேனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல, ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடிட்டாங்க அப்படின்னா அகில் ஹுசேனை வச்சு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. மேபி மிடில் கொண்டு வந்தால், அந்த மிடில் கொஞ்சம் ரைட் ஹேண்டர்ஸ் வரப்பு கொண்டு வந்தாலும் ரிஸ்க்குன்றது இருக்கும். ஸோ ப்ரீக்ஸ் ஆடுறது என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஆன் டைமில் வந்து பாருங்கள் யார் வந்து ஆடுறாங்கன்னு, எக்ஸ்ட்ரா பேசுகிறோ இல்லை வேறு புது பிளேயரை கொண்டு வராங்களான்றதை ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிறிஸ் ஜார்டன் 1-3 கேட்ச்சு, அப்படி இல்லாட்டி ஒரு விக்கெட்டு, அப்படி இல்லாட்டி ஒரு 20 ரன் ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. ஒரு சேஃப் ஆப்ஷனாக நம்ம வந்து பார்க்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா டீம் சவுதி பெரிய பெரிய மேட்சஸில் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். திடீர்னு பார்த்தா 4-5 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்துருவார். ஸ்விங்கிங் கண்டிஷனாக இருக்குது, கண்டிப்பாக பவுலிங் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம டீம் சவுதியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேன் ஆபர்ட்டுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் தான். மற்றபடி பேட்டிங்கில் போனால் இவங்க 2 பேர் ட்ரை பண்ணலாம், டக்கட்டு, வின்சி. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணால் நீங்கள் பொலார்டு, லியாம் லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பிளேயர்ஸு, பெரிய ஹிட்டர்ஸு, பர்சன்டேஜ் ஒரு 40க்குள்ளே தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணிங்க, பவுலர்ஸை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். இல்லை டைமல் மில்ஸை கூட நீங்கள் டெத்தில் போல் பண்ணுறப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ டவுட்டுன்னு பார்த்தோம்னா அலெக்ஸ் டேவிஸு ஸ்விங்கு கொஞ்சம் டவுட்டு. அதேமாதிரி டாப்பில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் வின்சியை தூக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த டீம் சதர்ன் பிரேவ்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆல்ரவுண்டர்ஸ்கிட்ட கேம் வரும். அதேமாரி இங்கே டக்கட்டை தூக்கிட்டா இவங்களும் ஓரளவுக்கு தடுமாற வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம், அந்த 2 பேரோட பேட்டிங் தான். மற்றபடி பவுலிங்க்கு தான் அதிகமாக இந்த மேட்ச் ஃபேவராக இருக்கும். ஹெட்டுன்னு பார்த்தோம்னா மோயின் அலி 5 மேட்ச்சில் வெறும் 56 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் 2 மேட்ச்சில் 43. பென்டக்கட்டை 6 மேட்ச்சில் 219, வென்யூவில் 2 மேட்ச்சில் 78. ஸோ 2 ஸ்டார்ட்டுமே நல்லா இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டனு 5 மேட்ச்சில் 43 ரன் ஆவரேஜ் இருக்காரு ஹெட்டுவில், வென்யூவில் 2 மேட்ச்சில் 45. திடீர்னு ஃபார்முக்கு வந்தார், நல்லா பட்டுருச்சு அப்படின்னா கம்மியான பால்ஸ் அதிக ரன் அடிப்பார். அதேமாதிரி ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னராக லியாம் லிவிங்ஸ்டனை யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 2 மேட்ச்சில் 1 விக்கெட்டு, ஹவுல் 5 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, ஆடம் மில்லன் ஹெட்வேட்டில் விக்கெட் எடுத்ததில்லை. அதேமாதிரி வென்யூவில் 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஃபேவராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வர டிம் சவுதி ஹெட்வேட்டில் 4 மேட்ச்சில் 5 விக்கெட், வென்யூவில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டும். கிறிஸ் வுட்டு 1 மேட்ச் 1 விக்கெட், வென்யூவில் 8 மேட்ச்சில் 6 விக்கெட்டும். சேன் ஆபர்ட்டு 11 மேட்ச்சில் 9 விக்கெட். அலெக்ஸ் டேவிஸு ஹெட்வேட் பார்த்தோம்னா 4 மேட்ச்சில் 100 ரன் அடிச்சிருக்காரு. வென்யூவில் 3 மேட்ச்சில் வெறும் 10 ரன் தான். அது காரணம் என்னென்னா பவுலிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு, நல்ல ஸ்விங் ஆகக்கூடிய ஒரு கிரவுண்ட். ஜேம்ஸ் வின்சி 5 மேட்ச்சில் 200 ரன், வென்யூவில் 8 மேட்ச்சில் 270, 54 ரன் ஆவரேஜ். ஸோ இந்த சீசன்லேயும் நல்ல ஆவரேஜ், ஹெட்வேட்டும் நல்ல ஆவரேஜ், வென்யூலும் நல்ல ஆவரேஜ். ஈவெண்ட்ஸ் ஸோ 4 மேட்ச்சில் 40, ஸோ 38 மேட்ச்சில் 769. ஸோ வென்யூ ஸ்டார்ட் நல்லா இருக்குது. பொலார்டு ஹெட்வேட்டில் 1 மேட்ச்சில் 38, வென்யூவில் ஃப்ளாப்பு தான். அகில் ஹுசேன் ஹெட்வேட்டில் 3 விக்கெட்டும், ஸோ வென்யூவில் 1 விக்கெட்டும். மில்ஸு 5 மேட்ச்சில் 7 விக்கெட், வென்யூவில் பிரீக்ஸ் 9 மேட்ச்சில் வெறும் 9 விக்கெட் தான், 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதான் ஆப்போசிட்டாக நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுக்கிறப்போ விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 மேட்ச்சில் 3 விக்கெட், ஹெட்வேட்டில் 1 மேட்ச்சில் 1 விக்கெட். கிறிஸ் ஜார்டன் வென்யூவில் 21 மேட்ச் 21 விக்கெட்டு, ஹெட்வேட்டில் 4 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. ஸோ டீம்ன்றது பார்ப்போம். பவுலிங்க்கு ஃபேவராக இருந்தால் டிமல் மில்ஸு, அதுக்கப்புறம் டீம் சவுதி இருக்க எல்லா பவுலர்ஸையும் எடுத்திருக்கேன். பிரீக்ஸ் எடுக்க தேவையில்லை, லாஜிக்கே இல்லாமல் எடுக்கணும்னா அவருக்கு பதிலாக அகில் ஹுசேனுக்கு பதிலாக எடுக்கலாம். பட் ரொம்ப ரிஸ்க் தான். ஹவுலு, கிறிஸ் ஜார்டன், டக்கட்டு, அதுக்கப்புறம் வின்சி, டேவிஸு, அதுவும் லாஜிக்கல் இல்லாத பிக்கு தான். குவேரா ஃபேண்டசி ஆப்பு, ECST10லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு தோணும் நல்லா இவர் தான் நல்லா ஆடுவார்னு அவரை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஜஸ்ட் ஒரே பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம்.
கிறிஸ்டியாடன் கேப்டன் வின்ஸ் வைஸ் கேப்டன் ஒன் சைட் டீமாக கூட நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். ஒன் சைட் டீம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் கம்மியாக ரன்னுக்கு அவுட் ஆவாங்க, சேசிங் வர டீம் ஜெயிச்சிருவாங்கன்ற கான்செப்ட் கூட போகலாம். ஏன்னா 2 டைம் வந்து 100 ரனுக்குள்ள அவுட் ஆயிருக்காங்க இந்த கிரௌண்டில் ஃபஸ்ட் பண்ணுற டீமு. அந்த லாஜிக்கில் யோசிச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைட் டீம் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து